ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புதினா தொக்கு நல்லா சூப்பராக சுவையாக எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். மெயினாக புதினாவே பிடிக்காதுன்றவங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம், தயிர் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த புதினா தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் வந்து டீஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் செவக்க வறுத்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த மிளகாய். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்க மிளகாயாக இருந்துச்சுன்னா ஒரு 12, 13 கூட எடுத்துக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா செவக்க வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்தை கூட பயன்படுத்திக்கலாம். சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது சுவை கூடுதலாக இருக்கும். கூடவே ஒரு 5, 6 பல் பூண்டு, நல்லா ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியை பிரித்து இந்த மாதிரி போட்டுருங்க. கொட்டை எதுவும் இல்லாத மாதிரி. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதில் நம்ம வந்து தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால தான் புளி கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கோம். இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவை ஒரு 3 நல்ல கைப்பிடி அளவுக்கு, கை ஃபுல்லாக ஒரு 3 கை ஃபுல்லாக அளவுக்கு நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். புதினாவை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. புதினா நல்லா அப்படியே சுண்டி வந்துடும். அந்த புதினாவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு நிமிஷத்துல இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்த அந்த பருப்பெல்லாம் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கோங்க. குறகுறப்பாக பொடிச்சு எடுத்தாலே போதும். ரொம்ப ஃபைனாக பொடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், புளி, பூண்டு, புதினா, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படி டைரெக்டாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே வாணலிலேயே நல்ல ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்துருங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தொக்கை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தொக்கை போட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி வரும்போது உங்களுக்கு 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெடாது. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்து அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். நீங்கள் அன்றைக்கே சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா எண்ணெய் குறைவாகவே ஊற்றி ஜஸ்ட்டு தாளிப்பு மாதிரி நீங்கள் கொடுத்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த தொக்கு நம்ம அரைச்சதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நல்லா கமகமான வாசனையான சுவையான புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே லெவலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த புதினா தொக்கு செஞ்ச அந்த வாணலிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு தொக்கு போட்டு கொஞ்சமாக சூடான சாதத்தை போட்டு பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்ணுன்ற ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.